வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர், பெரும் அரசியல் பின்னணி கொண்டவர். வழக்கில் அவர் சிக்க இருக்கிறார் என்பதால் அவர் பெயரை நான் தவிர்த்து விடுகிறேன். எல்லோருக்கும் இப்போ யாருன்னு புரிஞ்சிருக்கும். முன்னாள் நிதியமைச்சர், அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். அவர் பேசின ஒரு டேப்பு தான் இப்போ புலனாய்வு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அந்த டேப்பில் இருந்தது என் குரல் இல்லை அப்படின்னு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். இந்த தமிழகத்தினுடைய மேலிட குடும்பம் என்று அறியப்படுகிற குடும்பத்தினுடைய மருமகனும் மகனும் சேர்ந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் அடிச்சிட்டாங்கன்னா பிழையாக கையாண்டிருக்கிறார்கள் அல்லது முறையற்ற வகையில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் அப்படி கூறுவது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. போகிற போக்கில் யாரோ ரோட்டில் போகிறவங்க சொல்லலை. ஒரு நிதியமைச்சர் என்பவர், அதிலும் அவர் மேலை நாடுகளில் மிகப்பெரிய வங்கிகளில் நிறுவனங்களில் அவர் வேலை பார்த்த அனுபவம் உள்ளவர். ஒரு நிதி எங்கு தவறாக கையாளப்படுகிறது, அது முறையாக சேர்க்கப்படுகிறது, முறையாக அது சம்பாதிக்கப்படுகிறது என்பதை கண்டறிவதில் அவருக்கு நிபுணத்துவம் இருக்கும், அனுபவம் இருக்கும். அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படி எளிதாக நாம் கடந்து செல்ல முடியாது. ஆனால் அந்த குரல் எண்ணிதில்லை என்று அவர் சொன்னதால் யார் வேணாலும் சொல்லியிருக்கட்டும், சொன்னது உண்மையாக இல்லையாங்கிறத புலனாய்வு துறைகள் அந்த புலனாய்வு அமைப்புகள் தேட ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த முழு டேப்பும் கிடச்சிருச்சு. அந்த முழுமையான ஒளி நாடா அது பேசுனது ஒரு பகுதி தானே. மகனும் மருமகனும் சேர்ந்து இத்தனை ஆயிரம் கோடிகள் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னது பெயர் சொல்லி சொன்னது ஒரு குறிப்பிட்ட பகுதி. முழு டேப்பும் கிடச்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேசியது இவர் தானா அப்படின்னு யார் அத்தன்டிக் பண்ணணுமோ அவருக்கு இந்த குரலுடைய சாம்பிள் எடுக்கணும். மாதிரி குரல் சேமிப்பு டோன் இவர் தானா அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில சாம்பிள் எடுக்கணும். இப்போ அவர் வழக்குக்குள்ளே கொண்டு வந்து சாட்சியாக வச்சு சம்மன் கொடுத்து வர வச்சு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இதுதான் புலனாய்வு அமைப்பினுடைய முதல் வேலையாக இருக்குது. இவர் அதுக்கு சம்மதிப்பாரா? காட்டி கொடுத்துட்டு ஆமாம் சார் அவன் தான் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு போவாரா, இல்லை கட்சியை காப்பாற்றுவாரா? ஏன்னா கட்சியை காப்பாற்றணுமே. இவர் வாங்கியிருக்க மாட்டார். கடைசி இறுதியாக ஒன்று சொல்கிறோம், இவர் எந்த இடத்துலையும் அப்படி ஊழல் செய்து உண்மைக்கு புறம்பாக சம்பாதிச்சு கண்ணியம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் சம்பாதிச்சு வாழணுன்ற விஷயம் அவருக்கு இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். இவர் காட்டி கொடுப்பாரா அல்லது கட்சியை காப்பாற்றுவாரா? ஒன்று மேலிடம் மேலிட குடும்பம்ன்றனால இவருக்கு அந்த குழப்பங்கள் வரலாம். ஆனால் மருமகன் மீது புலனாய்வு பிரிவுகள் பிடி இருக்கும்போது முன்னாள் நிதியமைச்சரும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டி வரும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்